ட்ரிபிள் ஆர் நாட்டு டான்ஸ் கவருக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து எப்போவுமே கவர் சாங்ஸ் வரும் அண்ட் vlogs வரும். நான் எப்போவுமே சொல்கிறது தான். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். Attention please. Train number 12375 Tambaram JC Express bound for JC from Tambaram is expected to arrive at around 3:45 p.m. எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனாப்பானா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன் இருங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஒன்றும் இல்லை, சொட்டர்லாம் போட்டோன்னே வேறு எங்கேயோ வெளியூரில் இருக்குன்னு நினைக்காதீங்க. சென்னை எக்மூரில் தான் இருக்கும். என்ன தெரிகிறது? ஓகே, ஃபைனலாக ராஜமந்திரி வந்தாச்சு. ராஜமந்திரி வரும்போதே டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. அப்பா, ட்ரெயின் ஷெடியூல்டு படி பார்த்தீங்கன்னா ஒரு 10:30க்கு ராஜமந்திரி வர வேண்டியது. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டு, அங்கேருந்து தாம்பரத்துலேருந்து கிளம்புற ட்ரெயினே பார்த்தீங்கன்னா 2 hours லேட்டாக தான் கிளம்பிருக்கு. ட்ரெயின்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். ட்ரெயின்ஸ் அப்படி தான் இருக்கும். வந்து ஸ்டேஷனுக்கு வந்தது 2:30, இப்போ வந்தது 3 மணி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் ஈவெண்ட் இருக்குது. மார்னிங் ஈவெண்ட்டுக்கு நாங்கள் இன்னும் ஒரு 6 o'clock எஞ்சி ரெடி ஆகணும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுனா ஸ்பாட்டுக்கு போனோம். ஏன்னா மார்னிங் ஈவெண்ட் அதுக்கு ஃபுல் பிஸி ஷெடியூலில் இருக்கும். எப்படி இருக்க போகுது நாளைக்கு தான் தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் டயர்டில் இருக்கோம். மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக மீட் பண்ணுவோம். ஓகே, பை. என்னதான் தூங்கலான்னு ட்ரை பண்ணாலும் தூக்கம் வரல. சரி, இருந்தாலும் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்தோம். எதாவது சாப்பிட்லாமேன்று. ஏன்னா ரொம்ப பசி. அதான் கீழே வந்தால் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. சரி, ஓகே, ஆர்டர் பண்ணோம். ஆனியன் தோசை அண்டு உப்மா தோசை அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் தோசையை ரொம்ப சாப்பிட மாட்டேன். பட் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை வேறு லெவல். பாம்பே சட்னி, ஆந்திரா சட்னி. இங்கே சாம்பார் மட்டும்தான் கிடைக்காது. பட் இங்கே எல்லாமே டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் சும்மா இருப்போமா, பக்கத்துலேயே ஒரு டீ கடை. டீயும் அதே மாதிரி தான், வேறு லெவலுங்க. சூப்பராக இருந்தது. ஆந்திரா பக்கம் வந்தீங்கன்னா தைரியமாக சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃபுட்டு. நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும் அண்டு வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. ஃபுட்டை பற்றி இன்னொரு vlogல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ஈவெண்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. வாங்க ஈவெண்ட்டுக்குள்ளே போவோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டால்கிங் மோகன்பாபு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ராஜமந்திரி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock. எல்லாருமே அரேஞ்ச் ஆகிடுச்சு. டெக்னீஷியன் டீம்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டில் இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. பட் இது இன்னொன்று சொல்லிடுறேன், இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டோ பர்த்டே செலிப்ரேஷன்ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராப்பர் கார்ப்பரேட் ஈவெண்ட்டு. UltraTechோட டீலர்ஸ் மீட்டு. சங்கராந்தி செலிப்ரேஷன்ஸ். சங்கராந்தினா என்ன? நம்ம ஊரில் பொங்கல், இங்கே சங்கராந்தி. ஸோ இதுதான். ஸோ சங்கராந்தி செலிப்ரேஷன் வந்து பிஃபோராக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மராக வந்து ஹைதராபாத், வைசாக், விஜயவாடா, சென்னை, ஸோ எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கோம். அதுமாதிரி டீலர்ஸ் கூட ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் எல்லாருமே டீலர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உள்ளே போகலன்னா எனக்கு வாக்கி டாக்கி மூலிமா நான் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதான் ஆல்ரெடி சொன்னது தான், கார்ப்பரேட்டில். ஸோ ப்ராசஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும் ஈவெண்ட்டு, கிளாஸாக இருக்கும் அண்ட் டைமிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நாங்களும் உள்ளே போயிடுறோம். ஈவெண்ட்டாக பாருங்கள். ஓகே.
Poojesh. Thank you so much, both of you. Thanks a lot. Thanks a lot. Thank you so much for the lovely performance. ஈவன் பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஆகிடும். 2 பேருமே பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணிவிடும். நான் ஒரு ஆளாக பண்ணும்போது இவர் என்னை கோஆர்டினேட் பண்ணுவார். இப்போ 2 பேருமே பண்ணும்போது எங்களுக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக தேவைப்படுது. சூப்பராக முடிஞ்சது. ஸ்டேஜ் பேக் சைடு தான். ஸோ எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே இப்போ நாங்கள் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, லஞ்ச் இருக்குது. ஓ மை காட், ஏசிலே இவ்வளோ வைக்குது பாருங்கள். ஈவெண்ட் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ நம்ம எதிர்பார்த்த டைமுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸும் சீக்கிரம் முடிச்சிட்டோம். ஸோ என்ன தான் நம்ம அல்ட்ராடெக்கில் ஈவெண்ட் நான் இப்போ பண்ணாலும் இதுக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி அண்ட் கொடைக்கானலில் வந்து ஒரு 4 மந்த் நான் கண்டினியூட்டியாக அங்கே பண்ணியிருக்கேன். ஏன்னா அல்ட்ராடெக்கில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறியே, உங்களுக்கு வந்து சிமெண்ட்லாம் ஆஃபர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிஸ்னஸ் தான். நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ அல்ட்ராடெக் அதோட பெஸ்ட்டு எப்போவுமே கொடுக்கும். ஸோ எப்பவும் போல் எல்லாருக்கிட்டையும் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. எங்களை ட்ராப் பண்ண ஒர்க்கர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் சொல்லி சொன்னார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஒரு ஈவெண்ட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஊருக்கும் ஒரு ஜர்னி பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹாப்பியோட நாங்களும் வந்து சென்னை கிளம்பிட்டோம். அண்ட் ஸோ 2 பேருமே வந்து இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். 2 பேருக்குமே தூக்கம் இல்லை, சரியாக ஃபுட்டு இல்லை. குழந்த பாருங்கள் மூஞ்சிலாம் வாடிடுச்சு. இந்த குழந்தைக்கும் மூஞ்சி வாடிடுச்சு. ஸோ அதனால் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த ட்ரிப் நல்லபடியாக போச்சு. பட் ரொம்ப ஷார்ட் டைமில் போயிருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.